ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கேமிங் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போக்கிமான் யூனிட்டில் ஜோரார்க்குன்ற போக்கிமானுக்கு எனக்கு தெரிஞ்ச காம்போஸை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோரார்க்குக்கு நான் இங்கே காட்டியிருக்க ஹெல்த் ஐட்டமும் பேட்டில் ஐட்டமும் எட்டு போனாலே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்போஸ்னால் 3 விதமாக இருக்குது: ஷார்ட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் ரேஞ்சு காம்போ நான் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் அந்த பட்டன்ஸ் அமுக்குனீங்கனாலே ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக ப்ராக்டிஸ் எடுத்தோடனே உங்களுக்கு நார்மலாகவே அது வந்துடும். மேட்ச்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா தன்னால் உங்களுக்கு வரும். ரெண்டாவதாக மிட் ரேஞ்சு காம்போ. இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த மூவ்ஸையும் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஃபஸ்ட்டு எந்த மூவ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் காம்போ இருக்குது. இந்த 3 காம்போஸ்லேயே இதான் ஈஸியான காம்போவும் கூட. இது கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லாங் ரேஞ்சு காம்போ. 3 காம்போலேயே தான் ரொம்ப கஷ்டமான காம்போவும் கூட. இது கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா வந்துடும். ரேங்கடு மேட்ச்லலாம் இதை ஏதாச்சும் எனிமி தப்பிச்சு ஓடினா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அவனை கில் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அவன் லோ ஹெச்பியில் தான் இருப்பான். அதனால் இந்த காம்போ யூஸ் பண்ணிங்கன்னா டேமேஜ் கம்மியாக இருந்தாலும் தூரத்தில் இருக்கிறவங்கள ஈஸியாக கொண்டுடலாம். போனஸ் டிப் என்னென்னா, இந்த காம்போவெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபெயிண்ட் அட்டாக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மற்ற போக்கிமான்ஸுக்கும் மேலே லைட்டாக பட்டால் கூட டேமேஜ் அதுக்கும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கேமர். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.